சீனும் ரொம்ப லைவ்லியாக இருக்குது எனக்கு. ஒரு இடத்துல குதிரை போகிறப்போ அதை புழுதிகள் முதற்கொண்டு அப்படியே ஒரு இதை வச்சுட்டு அப்படியே விரிவிக்கலாம் மனசுக்குள்ளே. ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி ஒரு டைரக்டருக்கு மாதிரி ஒரு ஆங்கிளில் ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு படமாக ஓட ஆரம்பிச்சு. கண்டென்ட் ஓடி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வெறும் போர் மட்டும் இல்லாமல் அதில் கூட அவங்க சொல்லியிருக்கிற அந்த காதல் நயம், அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் அந்த பிரம்மாண்டத்தை காமிக்கிறதுக்கு இப்போ டிஜிட்டலில் மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. இப்போ இதில் பார்த்தா ஒரு 1000 யானை நீங்கள் எழுதியிருக்குதோ அந்த எழுத்தை அதை விஷுவலாக கொண்டு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அதை ரொம்ப பார்க்குறப்பயே அந்த ஓவியர்கள் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் அதில் ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு புத்தகமாக மாற்றுறப்போ நம்ம ஊரில் இப்போ எல்லாமே இது இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கணக்கு போட்டுட்டே செஞ்சிட்ருக்குறோம். அதையும் மீறி இது பட்ஜெட்டை பற்றி கவலை இல்லாமல் ஒரு பெருமோட சினிமாவுக்கே இதுவரை செலவு செய்தது, அதாவது சின்ன திரை பெரிய திரை இதில் வர்ற மெகா பட்ஜெட்டுக்கு பதிலாக ஒரு புத்தகத்திற்கு இந்த அளவுக்கு ஒரு வெயிட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களோட உழைப்பு, அந்த ஒரு ஆர்வம், இதெல்லாம் பிரமிக்க வைக்குது. ஒரு புத்தகத்தை பார்த்து அது தமிழில் இதை பார்க்குறப்போ, நான் ஆங்கிலத்துலேயே இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை பார்த்ததில்லை, அப்போ தமிழில் பார்க்குறப்போ இது ஒரு வேறு விதமான ஒரு ஜானரில் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அடுத்து இந்த முயற்சியில் இந்த வரலாற்று ரீதியாக எனக்கு அவ்வளோவா தெரியாது இதை பற்றி. ஆனால் இதை படிக்கிறப்போ அந்த இலங்கை போரில் ஆரம்பித்து மாலிக் கபூருடைய அவர் எப்படி வந்தார், எந்த சூழலில் வந்தார், இது புதினமாக வரலாறு அதெல்லாம் எனக்கு தெரியல இன்னும். ஆனால் இதை பார்க்குறப்ப அது இனிமேல் நான் அந்த வரலாற்று ரீதியான ஒரு பார்வையை அல்லது ஒரு தெளிவை நான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஆவலை இந்த புத்தகம் தூண்டுகிறது. சும்மா எடுத்தோம் அப்படி பார்த்த ஒரு காமிக் நாவல் படிக்கிற மாதிரிலாம் இல்லை. இது ரொம்ப ஒரு மிக ஆழமான ஒரு படைப்பு அப்படிங்கிறது இதனுடைய படைப்பு தரத்திலையும் சரி, அதே போல் அதனுடைய கண்டென்ட் அந்த கருத்துகளிலும் சரி, அல்லது அதனுடைய வரலாற்று பின்புலமும் சரி, ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லுது. பாண்டிய பேரரசின் வீர சரித்திரம் புத்தகத்திற்கும் ஒரு சினிமா சந்திர